Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் அப்புறம் செலிப்ரேஷன்ஸ்க்கு செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி ஈஸியா செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்க போறோம். இத செய்யிறது ரொம்ப ஈஸி தான், பட் இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 3/4 படி சாதம் செய்றேன். இத நீங்க 1/4 படிக்கு அப்படியே நீங்க குறைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு அதுல 100 கிராம் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் அது கூட இன்னொரு 100 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் என்னன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே பட்டை, ஒரு 4 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 4 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 4 துண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போடுங்க. சின்ன சின்னதாக நறுக்க வேணாம், 2 கட் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி மாறணும். அந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்ல, அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காப்படி சாதத்துக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க, போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/4 படி சாதத்துக்கு நம்ம ஒரு தேங்காய் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் 3 தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 தேங்காவை அரைச்சி பால் மட்டும் எடுத்து அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தலைப்பால் தண்ணிப்பால் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய தேங்காவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிற அரிசியை விட 2 மடங்கு நம்ம சேர்க்கணும். அதாவது நம்ம காப்படி அரிசி அளந்து போடுறோம்னா அதே உலக்கில் 2 தடவை நம்ம தேங்காய் பால் அளந்து ஊற்றணும். 1:2 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 3/4 படி அரிசி. இந்த அரிசியை நம்ம சேர்க்குறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. நீங்கள் கம்மியான அளவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஸோ டைமிங் சொல்ல முடியாது. இந்த தண்ணி ஒரு 90% நமக்கு வற்றணும், அதான் நமக்கு கணக்கு. 90% தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சிடணும். இந்த சட்டியை அப்படி தூக்கிட்டு கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு சாதம் நல்லா வெந்திருக்கும், கீழேயும் அடிப்பிடிக்காது. ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அடுப்பை சிம்மில் மாற்றிக்கிட்டு தோசைக்கல்லை கீழே வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு இப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம பழைய தோசைக்கல்லாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தோசைக்கல்லை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த தோசைக்கல்ல அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற முடியாது, தோசை வராது. ஸோ பழைய தோசைக்கல்லாம் இதுக்கு மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. அப்படியே மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த எல்லா தண்ணியுமே நல்லா வற்றிடும். தண்ணி ஃபுல்லாமே 100% நல்லா கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே வச்சுருந்தோம்ல தோசைக்கல், இதை தூக்கி அந்த மூடிக்கு மேலே வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த தோசைக்கல்லோட சூடு ஆறுற வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுறணும், திறக்கவே கூடாது. இந்த சூட்டுலேயே அரிசி நல்லா மலரும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இப்படி நம்ம தோசைக்கல்லை வச்சு தம் போடுறதுனால நமக்கு சாதம் அடிப்பிடிக்காமல் குலையாமல் நல்லா சூப்பராக வரும். ஸோ காப்படி சாதத்துக்கு ஒரு பெரிய தேங்காய், நல்ல பெரிய தேங்காய் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 பெரிய தேங்காய் கூட எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாதம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த டேஸ்டியான தேங்காய் பால் சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you. Let's spread the joy of cooking.